நம்மளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஆக்சுவலாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி சித்தப்பா வீட்டிலேருந்து தப்பிச்சு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அப்படியே வந்து மேஜிக் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறாரு. இவரும் நம்ம ஃப்ரெண்டு ராணுவம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ளே போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அந்த மேஜிக் பிரிட்ஜ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது. இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளையிங் காரை வச்சு தான் இவங்க பறந்து போகணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. அந்த கார் எடுத்துன்னு பறந்து போகிறாங்க. எங்கே லண்டன் சிட்டிலே பறந்து போகிறாங்க. அதை நிறைய மக்களும் பார்த்துடுறாங்க. ஒரு வழியாக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த இன்விசிபிள் பட்டனை தட்டிடுறாங்க. தட்டிட்டு அந்த ட்ரெயினை தேடி போகிறாங்க. எப்படியோ வந்து ட்ரெயினை கண்டுபிடிச்சிடறாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இவங்களால காரை விட்டுட்டு ஏற முடியல அப்படின்றதுனால கார்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூல்லேயே இவங்களுக்கு லேண்ட் பண்ண தெரியாமல் அங்கே ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்துலேயே இடித்து வந்து லேண்ட் பண்ணுறாங்க. அந்த மரம் ஒரு கொடூரமான மரமாக இருக்கும் பொழுது இவங்களை அடிச்ச கொண்டு இருக்கும் பொழுது ஜஸ்ட் மிஸ்ல தச்சுறாங்க. காரு கூட கோவக்காரங்க இருக்க பொழுது இருக்கிற எல்லா பொருளையும் வெளியே தூக்கி போட்டு அது கோவமாக போயிடுது.